Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து என்னோட 9 month old babyக்கான full day food routine தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பச்சை பயிறு சாதம் தான் செய்ய போறோம். அதுக்காக வந்துட்டு பச்சை பயிறு வந்து நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். வெஜிடபிள்ஸ் டொமேட்டோ, வெங்காயம், பூண்டு இது மட்டும் தான் சேர்க்க போறோம். இப்போ வந்து குக்கர்ல இது எல்லாமே சேர்த்துக்கலாம். குக்கர்ல வந்துட்டு இது எல்லாமே 4 மணி நேரம் ஊற வச்சு நான் அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி, ஒரு 4 பல்லு பூண்டு, கொத்தமல்லி, ஊற வச்சின பச்சை பயிறு இதுக்குள்ள சேர்த்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஸ்பைசிக்காக பெப்பர், கொஞ்சமா மஞ்சள்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 year plus பேபிஸா இருந்தா சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் சேர்க்கல. எல்லாமே சேர்த்துட்டு வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ குக்கர் வந்து பார்க்கலாம். நல்லா வந்து குக் ஆயிருக்கு. பச்சை பயிறு எல்லாமே வந்து இப்போ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கு. நம்ம இந்த மாதிரி மேஷ் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள திக்காயிடும். நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து பிளேட்ல எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். சூடான நெய் வந்து இதுக்குள்ள நம்ம சேர்த்துக்கலாம். சூடான நெய் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக வந்து நம்ம சூடு பண்ணி சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். ஸோ அதனால வந்து நம்ம சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிடலாம். பேபியும் வந்து ரெடியா இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 8:30 to 9:30 நான் வந்து கொடுத்துட்றேன். பேபியோட தூக்கம் பொறுத்து தான் நான் கொடுக்குறேன். அம்மாவே கொடுக்கலாம். சின்னுவா பேபிக்கு வந்து டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. நான் வந்து சால்ட் சேர்த்துக்கல. நீங்க வேணும்னா சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை பயிறு கொடுக்கறதுனால பேபிக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். நான் வந்து ரொம்ப மேஷ் பண்ணல. கொஞ்சம் செமி சாலிடா தான் மேஷ் பண்ணி கொடுக்குறேன். அதுவே பேபியும் நல்லா சீவ் பண்ணி சாப்பிடுறாங்க. பல்லெல்லாம் வந்திருக்கிறதுனால நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். வெயிட் கெயினுக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பச்சை பயிறு. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1:30 அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறேன். லஞ்சுக்கு வந்துட்டு நான் ப்ராக்லி பேன் கேக் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு சின்ன சைஸ் ப்ராக்லி எடுத்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் இது வந்து சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு வந்து நல்லா சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ராக்லியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட வெயிட் கெயினுக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, டைஜஷன் ஈஸியாக ஆகும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ப்ராக்லி வந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சோம்னா பேக் தைக்கலாம். ப்ராக்லி வந்து நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வச்சு பார்த்த உடனே நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ப்ராக்லி வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி மேஷ் கூட பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். என்னோட பேபி வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் வந்துட்டு நம்ம மேஷ் பண்ண ப்ராக்லி வந்து சேர்த்துக்கலாம். ஃபுல் எக் நல்லா பீட் பண்ண எக் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ்க்காக. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து சீரகம் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம சால்ட் சேர்த்துப்போம். இன்னைக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பேன் கேக் செஞ்சு எடுத்துக்கலாம். பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்ஸுக்கு எடுத்துக்கணும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு பேட்டர் வந்து இதுக்குள்ள நம்ம பேன் கேக்காக செஞ்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக வந்து கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சைடு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் எடுத்துக்கலாம்.
பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பறந்து கொடுத்துடலாம். பேபியும் வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து தண்ணி கொடுத்துட்டு வந்து நம்ம லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் 1 to 2க்குள்ளே வந்துட்டு லஞ்ச் கொடுத்துட்றேன் எப்போவுமே வந்துட்டு. நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால பேபிஸ் வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிடுவாங்க. என்னோட பேபி நல்லா சியூ பண்ணி தான் சாப்பிட்றாங்க எந்த ஃபுட்டு கொடுத்தாலுமே வந்துட்டு. பேபிக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. ப்ராக்லி கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபைபர் ரிச் வெஜிடேபிள் ப்ராக்லி. மறக்காமல் நம்ம ப்ராக்லி வந்துட்டு நம்மளோட பேபியோட ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சதா வெரி குட். பேபியை வந்து நல்லா எடுத்து சாப்பிட்றாங்க, நல்லா சியூ பண்ணி. வெரி குட். கேரட் ரைஸ் தான் பார்க்க போறோம். கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பும் அரிசி வந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். எல்லாமே வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/4 மணி நேரம் ஊற வச்சுன்னா அரிசியும் பாசிப்பருப்பு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம், 5 பல் பூண்டு, கேரட் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சீரகம், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக டொமேட்டோ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேஷர் வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செமி சாலிடாக வந்து மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களோட பேபி எந்த கன்சிஸ்டன்சிக்கு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து மேஷ் பண்ணி கொடுங்க. கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து பேபிக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணியும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நம்ம குக் பண்ணி லாஸ்ட் ஃபைனலாக வந்து கீ சேர்த்து கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து நெய் சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட்டோட பேபிஸ் வந்து விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. கேரட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயன் கண்டென்ட் இருக்குது, அப்புறமா விட்டமின் சி இருக்குது, ஸ்கின் டெக்ஸ்டருக்கு, டைஜஷனுக்கு, வெயிட் கெயின் ஆகிறதுக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கேரட்டில் வந்துட்டு. இந்த பாசிப்பருப்புல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். பருப்பு வகைகளில் நம்ம இந்த மாதிரி பருப்பு எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போது பேபிஸ்க்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க என்னோட சேனலுக்கு வந்துட்டு. Bye bye, see you on next video guys.